காய் மக்களே, நான் நேற்று எங்கே போயிருந்தேன்னா எங்கள் மாமா வீட்டு பால் காய்ப்பு வீடு ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருந்தேன். நாளைக்கு ஃபங்க்ஷன்னா இன்றைக்கே அவங்க வீட்டுக்கு போய் அங்கே மிச்சம் உள்ள சின்ன சின்ன வேலையெல்லாம் முன்னாடி நின்று செஞ்சு நல்லா தீவிரமாக கோலம்லாம் போட்டு அழகாக வீட்டையே நல்லா அழகுபடுத்தியாச்சு. கோலம் போட்டது நான் இல்லை, இந்த அக்கா தான் கோலம் போட்டது. நல்லா அழகாக மாலை கட்டி சிறப்பாக ரெடி பண்ணியாச்சு வீட்டை ஃபங்க்ஷனுக்கு. நம்மளும் நல்ல மாப்பிள்ளை மாதிரி ரெடியாகி வந்தாச்சு. அதுக்குள்ளே ஐயர் வந்து மந்திரத்தெல்லாம் வாசித்து நல்லா தீவிரமாக பூஜையை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ரெடி ஆகிறதுக்குள்ளே அத்தையும் மாமாவும் ஆளாக ரெடியாகி குடும்பத்தில் உள்ள எல்லார் பேரையும் சொல்லி பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு சேட்டைக்காரி நல்லா குறும்பு பண்ணிட்டு ஃபங்க்ஷனில் நம்ம தீவிரமாக இருக்குமோ இல்லையோ, ஆனால் அவன் நல்லா தீவிரமாக இருந்தால் 1 இல்லை 2 இல்லை 4 சேட்டைக்காரிகள் எல்லாம் சொந்தங்களையும் மொத்தமாக நிற்க வச்சு ஆராய்ச்சி எடுத்தாங்க. நம்ம ஐயர் என்ன காணணும் தானே பார்க்குறீங்க, வீடியோ எடுக்கிறதே நான் தான் மக்களே. ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லா சொந்தங்களோட மனசு மாதிரி பாலும் நல்லா பொங்கி வந்துச்சு. பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. காலை டிஃபன் இட்லி சாம்பார் கேசரின்னு அசத்தி போட்டாங்க. நம்மளுக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிட்ற பழக்கமே கிடையாது. அப்படியே எல்லாருக்கும் அழகாக சாப்பாடு பரிமாறியாச்சு. அப்படியே வீட்டையும் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சாச்சு. வீட்டை சுற்றி பார்த்தா சூப்பர் அவ்வளோ ஒரு சூப்பராக கட்டியிருந்தாங்க. பிளான் போட்டு சூப்பராக கட்டியிருந்தாங்க. அரண்மனையே தோற்றுரும் போல் அது மாதிரி கட்டியிருந்தாங்க. இதில் ஹைலைட்டே மாடி தான் சூப்பராக செமையாக கட்டியிருந்தாங்க. மேலேருந்து கீழே பார்க்கும்போது சுற்று வட்டாரமே தெரியுது.